ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வருஷத்துக்கான ஆணி அமாவாசை. பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க தானமா கொடுக்கறதால பலவிதமான பாவங்கள் விலகும். பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். அது என்ன பொருட்கள், அது எப்படி தானமா கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆணி அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை எப்படி தானமா கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முன்னோர்கள் வழிபாட்டுக்கும் அதே மாதிரி பித்ருக்கள் வழிபாடு செய்வதற்கும் கூடவே குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஏற்ற அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு அமாவாசை. தமிழ் மாதங்கள்ல 12 தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய ஒரு சில அமாவாசைகளுக்குன்னு தனி மகத்துவமும் சிறப்பும் உண்டு. புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, மாசி அமாவாசை, இந்த வரிசையில தமிழ் மாதங்கள்ல 3ஆவதாக வரக்கூடிய ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப விசேஷம்தான். ஜோதிட சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமா ஒரு வருஷத்துக்கு 96 வகையான தர்ப்பணங்கள் கொடுக்கணுமா. அந்த 96 வகையான தர்ப்பணங்களை யார் ஒருத்தவங்க முறையா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படிங்கறது இருக்காது. 7 தலைமுறை சாபங்கள் தோஷங்கள் அறவே விலகிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 96 தர்ப்பணங்களையும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்று வழிதான் அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நம்ம பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி தர்ப்பணத்துக்கான வழிமுறை. அமாவாசை அப்படின்னாலே நிறைய பேரு அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு அவங்க வீடு பக்கத்துல நீர்நிலைக்கு போகும்போது அங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே நீங்க உங்க பித்ருக்களுக்கான வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வரலாம். எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது, தானம் கொடுக்கறது, இது எல்லாமே அமாவாசை தினத்துல நீங்க பண்ண வேண்டிய சில முக்கியமான வழிபாட்டு முறைகள். அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பித்ருக்கள் வழிபாடை முடிச்சுட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கண்டிப்பான முறையில நீங்க குலதெய்வ வழிபாடும் செய்யணும். ஒரே நாள்ல பித்ருக்கள் வழிபாட்டையும் இன்னொரு பக்கம் குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு அமாவாசை. சொல்ல போனா சூரிய பகவான் மிதுன ராசியில பிரவேசிக்கக்கூடிய மாதமும் இந்த ஒரு ஆனி மாதம் தான். இந்த ஒரு ஆனி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தினத்துல நம்ம பண்ணக்கூடிய பித்ருக்கள் வழிபாடு நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஆனி அமாவாசை ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு இருக்கு. என்னதான் செவ்வாய்க்கிழமை அமாவாசையா இருந்தாலும் அது திங்கட்கிழமை மாலை 6 மணி 53 நிமிஷத்துக்குலாம் ஆரம்பிச்சிடுது. அது ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி 33 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமையில காலையில 9:10 யமகண்டம், மதியம் 3:04 ராகு காலம், காலையில 7:45 8:45 இந்த 1 மணி நேரம் உங்க பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கான அற்புதமான ஒரு நேரம். அதுக்கப்புறமா மதியம் 1:30 மணிக்கு மேல தாராளமா உங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடலாம். இதுதான் இந்த வருஷம் வரக்கூடிய ஆனி அமாவாசைய ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. அமாவாசை சம்பந்தமான தர்ப்பணம் சம்பந்தமான எல்லா பதிவுகளையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான். எக்காரணத்தை கொண்டும் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட மாமனார் மாமியாருக்காகவோ அப்பா அம்மாவுக்காகவோ எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதுக்கு மாற்று வழியா அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை படைத்து இலை போட்டு படையல் போடுறது கூடுதல் விசேஷம். இப்படிப்பட்ட ஆனி அமாவாசை தினத்துல நாம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் நம்மளுடைய தலைமுறைவே காக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுலயும் அமாவாசை தினங்கள்ல பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறது, அதே மாதிரி நீங்க உங்க முன்னோர்களுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த படையல் சாப்பாட்டை நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட பித்ருக்களோட வடிவமா இருக்கக்கூடிய காகத்துக்கு கொடுக்கறது, இது எல்லாம் அமாவாசை தினங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய இயல்பான வழிபாட்டு முறைகள் தான். ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை ஒன்றாக கலந்து நீங்க பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த 2 முறைகள்ல தனித்தனியா கொடுக்கும்போது பல ஜென்ம பாவங்கள் விலகும். பித்ருக்கள் மனசு குளிர்ந்து நல்லது மட்டுமே நடக்கும். முதல்ல அந்த 2 பொருட்கள் என்னென்ன பொருட்கள், அதை எப்படி கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் முக்கியமான பொருள் பச்சரிசி. ஏன்னா அன்றைய தினம் ஆனி அமாவாசை. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள். அந்த நாள்ல சந்திர பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடிய நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பச்சரிசி ரொம்ப ரொம்ப விசேஷம். சுத்தமான பச்சரிசி ஒரு கைப்பிடி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் துவரம் பருப்பு. துவரம் பருப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் நமக்கு ஆனி அமாவாசை செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை யாருக்கு உகந்தது?
முருகப்பெருமானுக்கும் உகந்தது, செவ்வாய் பகவானுக்கும் உகந்தது. இவங்க 2 பேருக்கும் ஏற்ற அற்புதமான ஒரு பொருள், ஒரு தானியம் துவரம் பருப்பு தான். இப்ப இந்த பச்சரிசியையும் துவரம் பருப்பையும் பசுமாட்டுக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு முறையாவும், காகத்துக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு முறையாவும் நீங்க தனித்தனியாக பிரிச்சு கொடுக்கணும். இப்ப பசுமாட்டுக்கு குடுக்க போறீங்க அப்படின்னா, ஆனி அமாவாசை அன்னைக்கு அதிகாலை எழுந்து தூங்கி எழுந்ததுக்கு பிறகு குளிச்சுட்டு, ஒரு சிறிய பாத்திரத்துல ஒரு 2 கைப்பிடி அளவு பச்சரிசியையும், 1 கைப்பிடி அளவு துவரம் பருப்பையும் தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. சரியாக ஒரு 4, 5 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு, அந்த பச்சரிசியையும், அந்த துவரம் பருப்பும் ஊறி இருக்கக்கூடிய அதுல கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும், வாழைப்பழமும் சேர்த்து இது ஒன்றாக பிசைந்து, உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நீங்க தானமா குடுக்கணும். அப்படி இல்லன்னா, பசுமாடு வைத்திருக்கவங்கள்ட்ட குடுத்தீங்கன்னா, அத அவங்க சரியான விகித அளவுல சாப்பாட்டுல கலந்து குடுத்துருவாங்க. இது மூலியமா அமாவாசைக்கு உரிய சந்திர பகவானுக்கு உகந்த பச்சரிசியையும், கூடவே செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம் பருப்பையும் நீங்க ஒரே நேரத்துல பசுமாட்டுக்கு குடுக்கறது மூலியமா பலவிதமான நன்மைகள் ஏற்படும். பசுமாட்டுக்கு துவரம் பருப்பு குடுக்கறதால உடல் வலிமை, தேக போஷாக்கு கிடைக்கும். அதுவும் பாலோட உற்பத்தி அதிகமாகுமாம். கன்னுக்குட்டி அந்த பால் குடிக்கும்போது அதோட வலிமையும் அதோட வளர்ச்சியும் அசுர வேகத்துல இருக்குமாம். இதுதான் துவரம் பருப்பை பசுமாட்டுக்கு கொடுப்பதற்கான வழிமுறை. அப்படி ஒருவேளை உங்களால நேரடியா குடுக்க முடியலன்னா, நீங்க நேரடியா பசுமாட வைத்திருக்கவங்கள்ட்ட நீங்க பச்சரிசியையும் துவரம் பருப்பையும் வாங்கி குடுக்கும்போது, அவங்க சரியான விகித அளவுல கலந்து குடுப்பாங்க. அதோட புண்ணியமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். பசுமாட்டோட உடம்புல 33 தேவர்கள் வசிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படிப்பட்ட மகாலட்சுமியோட சொரூபமா இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டுக்கு ஆனி அமாவாசை தினத்துல நீங்க கொடுக்கக்கூடிய இந்த 2 பொருட்களும் பலவிதமான தோஷங்களையும், யம பயத்தையும் நீக்கும். அடுத்ததா காகத்துக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தா, பச்சரிசியில கொஞ்சமா எள் கலந்து அத பச்சரிசி சாதமா குடுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த துவரம் பருப்பு இருக்கு இல்லையா? அத கொஞ்சமா பொடி செய்து, அதுல இனிப்பு சேர்த்து, அத உருண்டையாக பிடித்தும் அத நீங்க காக்கைக்கு குடுக்கலாம். இது மூலியமா உங்க பித்ருக்கள் மனசு குளிர்ந்து, பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது மாரி எதுவா இருந்தாலும், அது எல்லாமே அறவே நீங்கிடும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நீங்க பசுமாட்டுக்கும், காகத்துக்கும் துவரம் பருப்பையும், பச்சரிசியையும் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க கையால நீங்க தானமா குடுத்துருங்க. அது மூலியமா பல ஜென்ம பாவங்கள் விலகும், பித்ருக்கள் மனசு குளிரும், பித்ருக்கள் தோஷம் நீங்கி இதுவரை இல்லாத மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பதற்காக 2 விஷயங்கள் முக்கியமா தேவைப்படும். 1 குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தோட மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்போது குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பித்ருக்கள் சந்தோஷம். யார் ஒருத்தவங்க வீட்ல பித்ருக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ, அந்த குடும்பத்துல சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. இதுதான் பித்ருக்கள் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பித்ருக்கள் வழிபாடு மற்ற மாதங்கள்ல வந்திருந்தாலும், குறிப்பிட்ட ஒரு சில சக்தி வாய்ந்த, மகிமை வாய்ந்த இந்த ஆனி அமாவாசை தினங்கள் மாதிரியான நாட்கள் நம்ம பித்ருக்கள் வழிபாடு பண்ணும்போது, அது நம்மை காப்பதற்கு மட்டும் இல்லாமல், நம்முடைய சந்ததியையும் எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் அது காப்பாத்துவதற்கான வழிவகையை ஏற்படுத்தும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறை தெரியும். நீங்க பித்ருக்கள் வழிபாடு பண்றீங்க, தர்ப்பணம் குடுக்குறீங்க, குடுக்கல. அது 2வது விஷயம். பசுமாட்டுக்கும், காகத்துக்கும் இந்த பொருட்கள தானமா குடுத்தாலே போதும். அதுவே கோடி புண்ணியம் தான். ஒருவேளை அமாவாசை வழிபாடுலாம் எங்க வீட்ல இல்ல. ஆனா இருந்தாலும் இந்த பொருட்கள தாராளமா குடுக்கலான்னா, கண்டிப்பா குடுக்கலாம். இது மூலியமா புண்ணிய பலன்கள்லாம் சேரும். எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.